ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு சில விஷயங்களை நம்ம கோஸ்ட்டை பற்றி பார்த்துட்டே இருக்கோம். பட் இது கோஸ்ட் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பொருட்களாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஓஜா போர்டு அப்படிங்கக்கூடிய இந்த போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இது ரொம்ப அமானுஷ்யமான ஒரு விஷயம், இது விளாடக்கூடாது, ஏன் விளாடக்கூடாது அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அப்படி என்னதான் இந்த ஓஜா போர்டில் இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த ஓஜா போர்டோட வரலாறு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஜா போர்டால் அஃபெக்ட் ஆகின விஷயங்கள், அதாவது ட்ரூ இன்சிடெண்ட் பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஓஜா போர்டோடைய ஹிஸ்ட்ரி அண்ட் இதோடைய பாதிப்பு என்ன அண்ட் இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓஜா போர்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதோட பேர் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓஜா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா, ஓய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற அந்த மொழியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. இதுக்கு மீனிங் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஜா அப்படிங்கிறது ஜெர்மனுடைய ஒரு வேர்டு. அந்த வேர்டு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ். ஆக மொத்தத்தில் ஓஜா போர்டு அப்படிங்கிறதுக்கான மீனிங்கில் ஓஜா அப்படிங்கிறதான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த பேர் பார்த்திங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் எப்படிலாம் கூப்பிட்டாங்க, இதோட ஃபுல்லான இதோட உண்மையான பேரே ஓஜா அப்படிங்கிறது தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது 1100 AD பார்த்திங்க அப்படின்னா சீனாவில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குற மாதிரி போர்டான அமைப்பெல்லாம் அது இருக்கவே இருக்காது. வெறும் ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷஸ் இல்லாட்டி பென்சில் இல்லாட்டி அந்த காலத்தில் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த அதில் பிளேஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் அதை ஹோல்டு பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு என்ன தோணுதோ அந்த பகுதியில் அந்த மூமெண்ட்டில் அவர் பண்ணும்போது அந்த மூமெண்ட் ஒரு விஷயத்த அந்த பேப்பரில் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகிற விஷயத்த வச்சு இது எந்த விதமான ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயமா சைனா நாட்டில் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு பர்பஸாக பண்ண ஒரு விஷயம். பட் இது பார்த்திங்க அப்படின்னா காலப்போக்கில் எந்த மாதிரியாக நம்ம கையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளான்ஷீட் முறை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது பிளான்ஷீட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டாக மாறி இருக்கு. இது 1886 அமெரிக்கன் சிவில் வாரில் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ஓஜா அப்படிங்கிற இந்த சார்லஸ் கெனார்ட் அண்ட் எலிஜா பாண்ட் அப்படிங்கக்கூடிய இவங்களால என்ன ஆகுது அப்படின்னா 1890ஆம் ஆண்டு ஓஜா அப்படிங்கிற ஒரு பேரில் மாற்றப்படுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1901 பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஃப்ளட் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த போர்டை ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே டெரன்ஸ் ஹைனஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், இவர் பார்த்தீங்க அப்படின்னா நியூராலஜியில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இதை பற்றி ஆய்வு பண்ணும்போது இது கோஸ்ட்டோ இல்லை ஸ்பிரிட்டோ நம்மளை ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அன்கான்ஷியஸில் மசில் மூமெண்ட்டால் நம்மளே நமக்கு தெரியாமல் மூவ் பண்ணுற ஒரு விஷயம். இதை ஸ்பிரிட்டு தான் நம்மளை இந்த மாதிரி மூவ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. நிறைய மாய மந்திர சடங்குகளுக்கு உட்படுத்தி பல விஷயங்கள் தப்பான ஒரு மந்திரம் மூலியமாகவும் தப்பான ஒரு ஆக்டிவிட்டியாக இது பண்ணுறதுனால நிறைய பார்த்திங்கன்னா விச் கிராஃப்டில் இந்த ஓஜா போர்டை சேர்த்துருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா பல நாட்டில் இது மூலிமா பிரச்சனை ஏற்பட்டு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஓஜா போர்டை பயன்படுத்தி பல பேர் தப்பான விஷயங்கள் பண்ணுறதுனால, தப்பான சடங்குகள் பண்ணி அந்த ஓஜா போர்டை ஆப்ரேட் பண்ணுறதுனாலே நிறைய பிரச்சனை உயிரிழப்புகள் ஏற்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஓஜா போர்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இது ரெண்டே 2 பலகையால் செய்யப்பட்டு இருந்தது.
சைனாக்காரங்க பயன்படுத்திட்டு இருந்தப்போ, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 நம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா A to Z வரைக்கும் இருக்கும். எஸ், நோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அண்ட் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இந்த போர்டில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து நைட் டயத்தில் தான் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது மார்னிங் டயத்தில் கூட வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஏன் வந்துட்டு இவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னா, ஏன்னா நம்மளை அறியாமலே நம்ம வந்து அந்த பேல் ஷீட் அப்படிங்கக்கூடிய அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் காயின் வச்சு விளாட்றாங்க. பட் இதுக்குன்னே வந்துட்டு ஒரு தனியாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்து மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா விளையாடலாம். ஸோ இந்த பிளான் ஷீட் மூலியமாகவும் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு ஷீட் வச்சுருக்கணும். அதில் வந்து எல்லோரும் கை வச்சு நகர்த்தும் போது ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மூலிமா கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பிரிட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆத்மா கூடயும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டோடையும் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து இந்த ஓஜா போர்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு விளையாடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா இந்த ஸ்பிரிட் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப வீக்கான பர்சனாக இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை இந்த விளையாட்டை விளையாண்டாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து குமட்டல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வாமிட்டிங், தலை சுற்றுதல், அதுக்கப்புறம் வந்து தலைவலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு யாரும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி பண்ணாங்க அப்படின்னாலே வந்துட்டு நிறையா கெட்ட விஷயங்கள் நடக்கிறதாகவும் இந்த ஓஜா போர்டு யூஸ் பண்ணி. இன்றைக்கி நம்ம இந்த ஓஜா போர்டு பற்றின ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட ரூல்ஸ் என்ன இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். பட் இதை பேஸ் பண்ண ஒரு உண்மையான சம்பவமும் வந்து இருக்குது. அது என்னங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Annie.